அமேசானோட பிரைம் லைட் எடிஷனில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துருவோம். விஐயில் பார்த்தீங்கன்னா நம்ம 696 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசானோட பிரைம் லைட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கிளைம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கிளைம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளைம் ஆயிரும். இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப்பில் ஆல்ரெடி அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக நியூ ஆப் வச்சிருந்தாலும் சரி, இங்கேருந்து ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிறத கொடுத்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் போக முடியும். அங்கேயே ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே இந்த ஆப்ஷன் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டிவைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்று நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 2 வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஆனால் லிமிடெட் டிவைஸில் ஒன்று தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு டிவைஸ் ஆக்டிவில் இருக்கும் போது இன்னொரு டிவைஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டென்ட் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியில் லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் ரொம்பவே சுலபம் சொல்லலாம். ஒன்று QR கோட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கான QR கோடுக்கான நம்பர் இருக்கும். நம்பர் இன்செர்ட் பண்ணலாம். சில நேரத்தில் அது ஒர்க் ஆக மாட்டுது, ஷோ ஆக மாட்டுது. அதனால QR கோடை மட்டுமே நீங்கள் ஜஸ்ட் கூகுள் ஸ்கேன் மூலமா ஸ்கேன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிரும் சொல்லலாம். எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இதில் ப்ரோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மல்டிபிளான டிவைஸில் கனெக்ட் பண்ண முடியும். அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு இன்னொரு டிவைஸில் லாக் அவுட் பண்ண தேவையில்லை. சைமல்டேனியஸாக மல்டிபிளான டிவைஸில் இருக்குனாலும் ஆக்டிவேஷனை பொறுத்து, ஆக்டிவ் டிவைஸை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் சொல்லலாம். நீங்கள் மல்டிபிளான டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரங்களில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவைஸில் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ஓப்பன் பண்ணால் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுவும் கான்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா சில கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் தான் இங்கே வந்து பார்க்க முடியும். அந்த லாக் சிம்பிள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே ஃப்ரீன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும்தான் ஃப்ரீ. அதை நம்பிட்டு உள்ளே போயிடாதீங்க. ஏன்னா செகண்ட் எபிசோடுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைவ் டிவிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஆனால் ஃபேன் கோடுக்கான சப்ஸ்கிரிப்ஷன், இன்னும் சில சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த லைவ் டிவியை உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். கூடவே நான் ஃபீல் பண்ணுற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் நீங்கள் வந்து பிரைம் மெம்பராக இருந்தாலும், என்னதான் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினாலும், என்னதான் நீங்கள் பெரிய கிங்காகவே இருந்தாலும், இங்கே ஒரு கண்டென்ட்டை ப்ளே பண்ண உடனே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கோ 45 செகண்டுக்கோ இல்லை ஒன்றுக்கும் மேலான அட்வர்டைஸ்மெண்ட்டோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இதுக்கு டிவி யூஸராக இருந்தாலும் சரி, மொபைல் யூஸராக இருந்தாலும் சரி, டேப் யூஸராக இருந்தாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு ப்ளே ஆகும். பணம் கட்டியும் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட தலையெழுத்து. அதுக்கு அமேசான் மட்டும் விதிவிலக்கா? இவங்களும் இது பண்றாங்க, நெட்ஃபிளிக்ஸும் இப்படி பண்றாங்க, சோனியும் இப்படி பண்றாங்க, ஜீ5யும் பண்றாங்க. பிரீமியம் அப்போ எதுக்கு தான் நாங்கள் கட்டுறோம்? இதுலேயே நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான அமௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கட்டுறது ஃப்ரீயாக விட்டுடலாமே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் இதான் நடக்கட்டும்.